ஓ மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் சிவமயம் @லக்ஷ்மணன் ராமசாமி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற பதிவிலே நாம் வேல்மாறல் வேல் வகுப்பில் அதை பற்றிய விவரத்தை தெரிந்து அதன் பிறகு அதிலிருந்து முதல் பாடலும் 16வது பாடலும் தெரிந்து கொண்டோம். ஒரு அன்பர் கூட இந்த பாடலை கேட்டிருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது என்னது? குகனாகிய முருகனிடத்தில் இருக்கின்ற அந்த வேல் வள்ளியம்மையினுடைய இரு விழிக்கு நிகரானது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவிலே 2வது 3வது பாடலை பார்க்கலாம். இந்த பாடல்ல வேல் செய்கின்ற அந்த பராக்கிரம செயல் அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல்ல பாடலை பார்ப்போம். பனைக்கை முகபட கரட மதத்த வலகசக்கடவுள் பதத்தடு நிகழத்து முறை தெரிக்க அறமாகும். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. 2வது 3வது 16வது பாடலை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த வேல் வகுப்பில் ஒவ்வொரு பாடலுக்கும் 16வது பாடலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதனுடைய முழு விவரம் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2வது பாடல். பனைக்கை முக படக்கரட மதத்தவல கசக்கடவுள். தவல கசக்கடவுள். தவலன்னா வெள்ளை நிறம், கசம்னா யானை. இந்த வெள்ளை யானைக்கு ஒரு கடவுள் இருக்கார். யார் அது? தேவேந்திரன். வெள்ளை யானைன்றது என்னது? ஐராவதம். அந்த ஐராவதம் எப்படியாப்பட்டது? அதுதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. பனைக்கை. அந்த ஐராவதத்தினுடைய கை, தும்பிக்கை எப்படி இருக்கான்னா பனைக்கை பனமரம் போல நீண்டு இருக்கு. பனைக்கை முகப்பட, அதனுடைய முகம் படம், சித்திர வேலைப்பாடுகளுடன் படங்கள்லாம் போட்டு நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த ஐராவதத்தினுடைய யானை, அந்த யானையினுடைய முகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. கரட மத, அதனுடைய கரடு அதாவது தலை, மதம் இருக்குங்க. யானைக்கு அங்கே மதம் இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியுமில்ல. பனைக்கை முக படக்கரட மத தவல கசக்கடவுள். அந்த யானையினுடைய கடவுள் தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுடைய பதத்து இடு, அவனுடைய பாதத்தில் இடப்பட்ட நிகழத்து, நிகழம் சங்கிலி விலங்கு போட்டிருக்கு. அது அதனுடைய முலை. இந்த ஒரு சங்கிலி போட்டு கட்டுவாங்கல்ல, அதுக்கு அங்கே ஆணிலாம் போடுவாங்க இல்லையா, அது அந்த முலை. அது தெரிக்க அறமாகும். அது சாதாரணமாக கழட்டுறதில்ல, அருந்து போகிறதெல்லாம் இல்லை, ஒரே தெரிச்சு உடைஞ்சி தெரிக்குது. அதை போல அதற்குரிய அறமாக இருந்தது நம்ம முருகக்கடவுளுடைய குகக்கடவுளுடைய வேல். நாம் பார்த்தோமே, திருத்தணியிலிருந்து நமக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்க முருகக்கடவுள், நமது உள்ளமாகிய மயிலை நடத்துகின்ற குகக்கடவுள், அவருடைய வேல். இந்த தேவேந்திரன் மற்றும் தேவர்களுடைய அவர்களை சிறையில் அடைக்கப்பட்டாங்க இல்லையா சூரபத்மனால, அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த சங்கிலியை, அதனுடைய முலையை தெரிக்க உடைத்து அவர்களை விடுதலை செய்து காப்பாற்றியது. சென்ற பால் நம்ம பார்த்தோம், அம்பாளுக்கு, வள்ளியம்மைக்கு அந்த அம்மா செய்கிற 5 வேலைகளை அருணகிரிநாதர் குறிப்பால் உணர்த்தி இருந்தார். நம்ம பார்த்தோம். அந்த அம்மாவோட விழிக்கு நிகரானது வேல் என்பதனால வேலும் அந்த 5 வேலைகளை செய்து நம்ம பார்த்தோம். அதில் இது காத்தல் தொழில். தேவர்களை சூரபத்மனால் அடைக்கப்பட்ட அந்த சிறையிலிருந்து விடுவித்து காப்பாற்றியது. அதுதான் பனைக்கை முக படக்கரட மதத்தவல கசக்கடவுள் பதத்திடு நிகழத்து முறை தெரிக்க அறம் ஆகும். அடுத்தது, பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன். பழுத்த முது தமிழ் பலகை தமிழ்ச்சங்கம். முது தமிழ் பலகை முதிய பழமையான தமிழ்ச்சங்கம். பழுத்த முது, அந்த தமிழ்ச்சங்கத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள், ஞானிகள், புலவர்கள் எல்லோருமே பழுத்த பழம், முழுமையான ஞானத்தை உடையவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள்.
அதுதான் பழுத்த முது தமிழ் பலகை. அதில் இருக்கும் ஒரு கவிப்புலவன், அந்த சங்கத்தில் இருக்கின்ற ஒரு கவிப்புலவன், ஒரு நாள் என்ன சிறந்த, அவனுக்கு இணையாக வேறு யாருமே இல்லாத அப்படின்னா அந்த சங்கத்திற்கு உரிய தலைவனாக இருக்கலாம். அதுதான் நம்ம நக்கீரர். இந்த நக்கீரர் அவருடைய இசைக்கு உருகி, அவர் பாடிய பாடலுக்கு அவருடைய இசைக்கு உருகி வரை குகையை, வரைனா மலை, மலையில் இருக்கிற ஒரு குகையை இடித்து அதை தூள் தூளாக்கி வழி காணும், அங்கிருந்த எல்லோருக்கும் நல்வழி காட்டியது, அவர்கள் கடை தேறுவதற்குரிய வழியை காட்டியது எது? அதுதான் அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியிலிருந்து நமக்கு அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அந்த முருகக் கடவுள் நமது உள்ளமாகிய மயிலை நடத்துகின்றவர் மயில் வாகனன் குகன், அவருடைய வேல் இதை செய்தது. இது எப்போ செய்தது? நம்ம எல்லோருக்கும் தெரியும். திருவிளையாடல்ல சிவபெருமானே தருமி என்ற புலவனுக்கு ஒரு பாடல் கொடுத்தார். அந்த பாடலை குற்றம் என்று சொன்னவர் இந்த நக்கீரன். சிவன் கொடுத்த பாடல் என்று தெரிந்தும் அது குற்றம் என்று சொன்னார். ஆகவே அந்த பாவம் இந்த நக்கீரனுக்கு மாட்டிக்கிச்சு. அந்த பாவத்தை போக்குவதற்காக நக்கீரன் சிவனை நோக்கி தவம் செய்கின்றார். அப்படி தவம் செய்கின்ற ஒரு நாளில் அவர் இருந்த இடத்திலிருந்து மேலிருந்து ஒரு இலை கீழே விழுது. அந்த இலை பாதி தண்ணிலையும் பாதி தரையிலும் இருக்குது. தண்ணியில் இருந்த பகுதி மீனாகவும் தரையில் இருந்த பகுதி பறவையாகவும் மாறி அது ஒன்று இழுக்குது. இதை பார்த்த அந்த நக்கீரன் அவர் செய்திருந்த அந்த பூஜையிலிருந்து கொஞ்சம் தடுமாறிட்டார். அந்த சிவ பூஜை கலைந்தது. இதை பார்த்துட்டே இருந்தது ஒரு கற்கிமுகின்ற ஒரு பூதம். இந்த கற்கிமுகி பூதத்துக்கு ஒரு சாபம். 1000 பேர் இந்த மாதிரி சிவபூஜையை சரியாக செய்யாதவர்களை நீங்கள் பலி கொடுக்கணும்னு சொல்லி, யாகத்தில் பலி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபம். ஏற்கனவே 999 பேர் அதை அடைச்சி வச்சிருக்கு. இப்போ 1000வது ஆளாக இந்த நக்கீரன் மாட்டினார். பிடிச்சின்னு போயிடுச்சு. இது பிடிச்சின்னு போன உடனே அங்கே இருக்கிற புலவர்கள், இந்த மாதிரி சிவ பூஜையை சரியாக செய்யாதவர்கள் 990 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாம் இவரை திட்டுறாங்க. உங்களால் இப்போ இந்த கற்கிமிக்கு போதும் நம்ம எல்லாரையும் பலி கொடுக்க போகுதுன்னு சொல்லி. ஆகவே அந்த நேரத்தில் இந்த நக்கீரன் என்ன பண்ணுறார்? முருகனை நோக்கி திருமுருகாற்றுப்படையை பாடுகின்றார். அந்த திருமுருகாற்றுப்படையை பாடும் பொழுது அதை கேட்ட முருகக் கடவுள் அந்த இசைக்கு உருகி, அதான் இசைக்குருகி வரைக்குகையை வந்து தனது வேலை கொண்டு அந்த கற்கிமுக பூதத்தையும் கொன்று அழித்து இந்த குகையை உடைத்து அந்த குகையில் இருந்த அத்தனை புலவர்களையும் அந்த 1000 பேரையும் நம்ம நக்கீரரையும் சேர்த்து 1000 பேர், அந்த 1000 பேரையும் விடுதலை செய்தார். இப்போ இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இடித்து வழி காணும். அந்த 1000 பேரும் கடை தேறுவதற்கு, நல்ல கதி காண்பதற்கு, அறநிலையில் செல்வதற்கு வழியை காட்டியது இந்த முருகக்கடவுள் குகக்கடவுள்கிட்ட இருந்த அந்த வேல். அப்படின்னா இந்த வேல் அவளை காப்பாற்றியது, அதற்கு மேலாக அவர்களுக்கு நல்ல வழியையும் காட்டியது. ஆகவே இது அருளில் செயல் செய்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல நிறைய இடங்களில் வேல் செய்த அந்த பராக்கிரம செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வேல், அது இந்த வேல் வகுப்பிலையும் இருக்குது, திருப்புகழிலும் இருக்குது, நிறைய இடங்களில் இருக்குது. இதைத்தான் நம்ம சென்ற முதல் பாடலில் அம்பாள் வள்ளியம்மை 5 தொழில்கள் செய்கிறாங்கன்றது குறிப்பால் உணர்த்தியிருந்தார் நமது அருணகிரிநாதர். அந்த 5 தொழில்களையும் வேலும் செய்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பாடல்லையே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த 2வது பாடல் 3வது பாடல்லையே காத்தல் தொழிலையும் பார்த்துட்டோம், அருளையும் பார்த்துட்டோம். ஆகவே அந்த வேல் 5 தொழில் செய்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி வேல் வகுப்பில் வருகின்ற ஒவ்வொரு பாடலும் வேல் செய்கின்ற அந்த பராக்கிரம செயல்கள், வீர செயல்கள், அருள் செயல்கள்
எல்லாவற்றையும் காண்பிக்கின்றது. ஆகவே இதை நாம் பாட 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 நமக்கு இந்த எதிரி பயம் எதுவுமே இருக்காது, இந்த நோய் நொடிகள் எதுவுமே வராது, எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எல்லாவற்றையும் இந்த வேல் பார்த்து கொள்ளும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது இந்த பாடல். மறுபடியும் பாடல் பார்க்கலாமா? பனைக்கை முகபட கரட மதத்தவல கஷக்கடவுள் பதத்தடு நிகழத்து முறை தெரிக்க அறமாகும். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாம கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.